பார்த்திபன், நீயா? ஹாய் அண்ணி, எப்படி இருக்கீங்க? என்ன எதுவும் சொல்லாம திடீர்னு வந்திருக்க? சிட்டிக்கு காலையில தான் வந்தேன். ரோட் கான்ட்ராக்ட்ல வர வேண்டிய 20 லட்சம் வந்துச்சு. எனக்கு வேலையும் முடிஞ்சிருச்சு. அதான் அப்படியே உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஓ, எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஓ, சரி சரி, வா, ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. ஆ. ம். நீ என்ன ஃப்ரெஷ் ஆகாம வந்து நிக்கிற? அது நான் நைட் ட்ரெஸ் எதுவும் எடுத்துட்டு வரல. அண்ணாவோடது எதுவும் இருந்ததுன்னா. சரி, இரு, எடுத்து தரேன். நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நான் உனக்கு சாப்பாடு ரெடி பண்றேன். அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடுறேன். திவ்யா அண்ணி. உங்க அண்ணன் வரதுக்கு ரொம்ப லேட் ஆயிடும். நீ சாப்பிட்டுட்டு படுத்துக்கோ. சரி திவ்யா அண்ணி, நான் ஒரு விஷயம் கேக்குறேன், சரியா சொல்றீங்களா? அது என்ன? கேளு. நீங்க வீட்லயும் சாரில தான் இருப்பீங்களா? ஆமா, அப்படிதான் இருப்பேன். அப்போ நைட்டு? ஏன் இப்படி எல்லாம் கேக்குறான்? உன் அண்ணன் வரதுக்குள்ள ஃப்ரெஷ் ஆயிட்டு நைட் ட்ரெஸ் போட்டுக்குவேன். நானும் சிட்டி கல்ச்சரை நல்லா பழகிக்கிட்டேன். இப்பெல்லாம் மாடர்ன் ட்ரெஸ் கூட நான் போடுறேன். ஓகேவா? உன்னோட டவுட் கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப டயர்டா இருப்ப, முதல்ல வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் ரெஸ்ட் எடு. ம். வெளியே ஷூ இருக்கே, யார் வந்திருக்கா? உங்க சித்தப்பா பையன் பார்த்திபன் வந்திருக்கான். எங்க படுத்துட்டானா? இப்ப டைம் என்னங்க ஆச்சு? அது சரி, நீ சாப்பிட்டியா? ஹோம் லோன் என்னாச்சு? யாராவது சூரிட்டிக்கு சைன் பண்ணா பேங்க்ல லோன் ஓகே பண்றாங்களாம். தெரிஞ்சவங்க கிட்ட போய் பேசினா 5 லட்ச ரூபா கொடுத்தாதான் சைன் பண்ணுவேன்னு சொல்றாங்க. கெஞ்சி கேட்டாலும் முடியாதுன்னு சொல்றாங்க. சரி விடு, வேற யாராவது ட்ரை பண்ணலாம். அட, 5 லட்ச ரூபா கொடுத்துடலாம்ல? உடனே 5 லட்ச ரூபாய் வேணும்னா எங்க இருந்து நான் எடுத்துட்டு வர்றது? 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபாய்க்கு சைன் பண்றவங்க இருக்காங்க, நான் ட்ரை பண்றேன். அப்படின்னா சொந்த வீட்டு கனவை நம்ம மறந்துட வேண்டியதுதான். தேவையில்லாம எல்லார்கிட்டயும் சொல்லி என் மரியாதை போயிடுச்சு. உன் இஷ்டத்துக்கு பேசாத, படுத்துங்க. பார்த்திபா, அண்ணா எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன் அண்ணா. பெரியம்மாவும் பெரியப்பாவும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. சரி, எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு ஒர்க் இருக்கு, வந்த உடனே பேசலாம். திவ்யா, அவனை நல்லா கவனிச்சுக்க. சரிடா, அப்புறம் பேசலாம். சரிங்கண்ணா. வந்து டிஃபன் சாப்பிட பார்த்திபா. அண்ணி வரேன், போங்க. உடனே 5 லட்ச ரூபாய் வேணும்னா எங்க இருந்து நான் எடுத்துட்டு வர்றது? 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபாய்க்கு சைன் பண்றவங்க இருக்காங்க, நான் ட்ரை பண்றேன். லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு, வந்து சாப்பிடு. வரேன் அண்ணி. சொல்லுங்கண்ணா. டிஃபன் சாப்பிட்டியாடா? சாப்பிட்டியா? இல்ல, ஃபுல் கட்டு கட்டிட்டேன். அண்ணி டேஸ்டா சமைக்கிறாங்க தெரியுமா? ஃபுட் விஷயத்துல நீ ரொம்ப லக்கி அண்ணா. நான்வெஜ் ரொம்ப டேஸ்டா செய்வாடா. உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, செஞ்சு தருவா. ஆல்ரெடி அண்ணிய சிக்கன் செய்ய சொல்லிட்டேன் அண்ணா. சாப்பிட தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி ஓகேடா, நான் மறுபடியும் கால் பண்றேன். பாய். பாய் அண்ணா. ஃபுட் விஷயத்துல மட்டும் இல்ல, பெட் விஷயத்துல நீ ரொம்ப லக்கி அண்ணா. நீங்க கேட்டிருக்க லோன் 1 கோடி ரூபாய். அவ்வளோ பெரிய அமௌண்ட் சாங்ஷன் ஆகணும்னா மினிமம் ஒரு 5 லட்சம் செலவு பண்ணியே தீரணும். ஏன்னா எல்லாருக்கும் கொடுக்கணும்ல. ஸோ இந்த பர்சன்டேஜ் கூட உங்களால் கொடுக்க முடியலன்னா எங்களால் உங்கள் லோனை சாங்ஷன் பண்ண முடியாது. அப்படின்னா சொந்த வீட்டு கனவை நம்ம மறந்துட வேண்டியதுதான். தேவையில்லாம எல்லார்கிட்டயும் சொல்லி என் மரியாதை போயிடுச்சு. யாராவது சூரிட்டிக்கு சைன் பண்ணா பேங்க்ல லோன் ஓகே பண்றாங்களாம். தெரிஞ்சவங்க கிட்ட போய் பேசினா 5 லட்ச ரூபா கொடுத்தாதான் சைன் பண்ணுவேன்னு சொல்றாங்க. கெஞ்சி கேட்டாலும் முடியாதுன்னு சொல்றாங்க. உடனே 5 லட்ச ரூபாய் வேணும்னா எங்க இருந்து நான் எடுத்துட்டு வர்றது? 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபாய்க்கு சைன் பண்றவங்க இருக்காங்க, நான் ட்ரை பண்றேன். பார்த்திபா, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க திவ்யா அண்ணி. நாங்க புது வீட்டுக்கு லோன் அப்ளை பண்ணிருக்கோம். யாராவது ஷூரிட்டி போட்டாதான் ஹவுசிங் லோன் ஓகே ஆகும்னு சொல்றாங்க. அதுக்கு கையெழுத்து போடுறதுக்கு மீடியேட்டர் 5 லட்ச ரூபா கேக்குறாங்க. இப்ப எங்க கிட்ட இருக்கிற அமௌண்ட் டவுன் பேமெண்ட்டுக்கே சரியா போயிடும். உன் அண்ணன் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, ஆனா எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா வேணும். உங்களுக்கு வேண்டிய 10 லட்சம் நான் கொடுக்கறேன். ஆனா எனக்கு என்ன கிடைக்கும்? உனக்கு என்ன வேணும்?
நீங்க என்ன கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? நீங்க சிரிக்கிறத பார்த்தா எனக்கு இப்போ என்ன தேவைன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க போல. கண்ணை திறங்க திவ்யானி. ஆச்சரியமா இருக்கா திவ்யானி? அண்ணன் புது வீட்டுக்கு லோன் அப்ளை பண்ணியிருக்காருன்ற விஷயம் எனக்கு தெரியும். ஷூரிட்டி கையெழுத்துக்காக அலைஞ்சிட்டு இருக்காருன்றது எனக்கு தெரியும். அண்ணன் கிட்ட கொடுக்கறதுக்கு தான் நான் 20 லட்சம் ரூபாய் செக் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஊர்ல எல்லாரும் உங்களை பத்தி பெருமையா சொன்னாங்க. அதை செக் பண்றதுக்கு தான் நான் இங்க வந்தேன். பணத்துக்காக உங்க கேரக்டரை மாத்திக்காதீங்க அண்ணி. ஹலோ சொல்றா. ஹலோ அண்ணா, உங்க ஹவுஸ் லோன் பத்தி பெரியம்மா என்கிட்ட சொன்னாங்க. உங்ககிட்ட கொடுக்க தான் 20 லட்சம் ரூபாய் செக் எடுத்துட்டு வந்தேன் அண்ணா. டேய் இப்போ எதுக்குடா, நான் வீட்டுக்கு வந்ததும் பேசிக்கலாம். இல்லைண்ணா, எனக்கு வேற வேலை இருக்கு. புது வீடு கிரகப்பிரவேசம் அன்னைக்கு நம்ம பார்க்கலாம் அண்ணா. சரியா? சரிடா, நான் மறுபடியும் கால் பண்றேன், நம்ம அப்புறம் பேசலாம். சரிங்கண்ணா, வச்சிடுறேன். இந்த மாதிரியான தேவைகள்லாம் வாழ்க்கை முழுக்க வந்துகிட்டே தான் இருக்கும். அதை தாண்டி வரணுமே தவிர அதை பயன்படுத்திக்க கூடாது அண்ணி. என் அண்ணனோட நம்பிக்கையை மோசம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எப்போ எந்த தேவை வந்தாலும் நான் இருக்கேன்றதை மறந்துடாதீங்க. நான் போயிட்டு வரேன் அண்ணி.